தமிழகத்தில் புதிய ஆட்சியாக உருவான தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அரசுக்கு தற்போது 10 நாட்களை கடந்த நிலையில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் அதே நேரத்தில் ஆரம்ப கட்ட அதிருப்திகளும் உருவாகி வருகின்றன. இதை பத்தின ஒரு தெளிவான காணொலியாக இன்றைய காணொலி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். Powering enterprise networks and data centers. Design, deploy, secure, manage. Cavio, your infrastructure partner. Visit our website. Contact Cavio today. தமிழகத்தில் புதிய ஆட்சியாக உருவாகியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையிலான அமைச்சரவையில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அரசுக்கு தற்போது 10 நாட்களை கடந்த நிலையில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் அதே நேரத்தில் ஆரம்பகட்ட அதிருப்திகளும் உருவாகி வருகின்றன. ஆட்சியின் ஆரம்ப நடவடிக்கைகள், கூட்டணி அரசியல், சட்டம் ஒழுங்கு, மின்தடை, நிர்வாக அணுக குறைவு போன்ற பல விஷயங்கள் சமூக ஊடகங்கள்ல பொதுமக்கள் விவாதங்கள்லையும் அதிகமாக பேசப்படுகின்றன. இந்த 10 நாட்கள்ல மக்களிடம் அதிகமாக பேசப்பட்ட முக்கிய குற்றச்சாட்டுகள் மற்றும் அதிருப்திகளை பத்தின ஒரு பார்வை. முதல்ல சட்டம் ஒழுங்கு குறித்து மிகப்பெரிய ஒரு கவலை எழுந்துள்ளது. பல மாவட்டங்களில் தொடர் கொலைகள், இரட்டை கொலைகள், கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களினுடைய பயன்பாடு, பெண்கள் மற்றும் மாணவிகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்த மக்கள் கடும் கவலை வெளியிட்டு வருகின்றனர். மாற்றம் என்று எதிர்பார்ப்புல வாக்களித்த மக்களுக்கு தலையில மிகப்பெரிய ஒரு இடி விழுந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இன்னும் தெரியவில்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கிறது. தாவேகா நிர்வாகிகளினுடைய அதிகப்படியான தலையீடு. சில இடங்களில் தாவேகா நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்கள் திடீர் ஆய்வு என்ற பெயரில் அரசு அலுவலகங்கள், மருத்துவமனைகள் மற்றும் அதிகாரிகளிடம் கடுமையாக நடந்து கொள்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் நடந்த சம்பவம் இதற்கு உதாரணமாக பேசப்பட்டது. அதே மாதிரி தென்காசியினுடைய மருத்துவமனையிலும், தென்காசி மாவட்டத்தினுடைய மருத்துவமனைகளில் நடந்த ஒரு ஆய்வு, மருத்துவ அணி அப்படிங்கிற பெயரில் நடந்த ஆய்வு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளானது. மக்கள் கேட்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி ஆய்வு செய்வது சரி, ஆனால் அதிகாரிகளை மிரட்டுவது மாற்று அரசியலா? ஆய்வு செய்வதற்கு உங்களுக்கு என்ன விதமான அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி நிதர்சனமாக எழுந்துள்ளது. அதே மாதிரி மின்தடை மற்றும் ஒரு அடிப்படை வசதி பிரச்சனைகளும் ஒட்டுமொத்த மாவட்டம் முழுவதும் பரவலாக பேசப்படுகிறது. கோடை வெப்பம் அதிகரிச்சிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல இடங்களில் தொடர்ச்சியான மின்தடை, நைட்டு ஃபுல்லாக 8 மணி நேரம் 9 மணி நேரம் மின்தடை ஒட்டுமொத்த சென்னையையும் இருளில் மூழ்கடிக்கிறது குறித்து மக்கள் அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர். பல இடங்களில் நைட்டு போராட்டங்களும் வெடித்திருக்கிறது. புதிய அரசு வந்ததும் நிலைமை சரியாகும் என்ற நம்பிக்கையில் இருந்த நடுத்தர மக்களுக்கு, தொழில் நிறுவனங்களுக்கும் ஒரு ஏமாற்றமே மிஞ்சிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. கூட்டணி அரசியலில் நிலைத்தன்மை குறித்த ஒரு சந்தேகம். தாவேகா தனி பெரும்பான்மை இல்லாமல் ஒரு கூட்டணி ஆதரவுடன் ஆட்சி அமைச்சுள்ளதா, அரசின் நிலைமைத்தன்மை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற அந்த அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு விவாதம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. காங்கிரஸ், விசிகே, ஐயுஎம்எல் போன்ற கட்சிகளுக்கு இன்றைக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தது மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இவர்களுக்காக நாங்கள் வாக்களிக்கவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தும் மேலோங்கி இருக்கிறது. போன்ற இவ்வளவு விஷயங்களையும் கடந்து கூட்டணிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் மற்றும் பதவி பகிர்வு குறித்த அதிருப்திகளும் வெளிவர ஆரம்பித்துள்ளன. அமைச்சரவை பிரதிநிதித்துவத்தில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி. மத்திய மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு குறைந்த அளவிலான அமைச்சரவை பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சில பகுதிகளில் அதிருப்திகள் மிக பெரிதாக எழுந்துள்ளன. வெற்றி பெற்ற பகுதிகளுக்கு உரிய முக்கியத்துவம் தரப்படவில்லை அப்படிங்கிறதும் தாவேகா ஆதரவாளர்களில் சமூக ஊடகங்களில் கருத்து தெரிவித்து வருகிறது. நம்மளை மட்டும் பார்க்க முடியுது. இந்த 10 நாட்களில் அனுபவ குறைவு அப்படிங்கிற அந்த ஒரு விமர்சனம். தாவேகா அரசில் பல புதிய முகங்கள் இருப்பதால் நிர்வாக அனுபவம் குறைவு என்ற விமர்சனம் எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்படுகிறது. சில அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் பேச்சு நடவடிக்கைகள் சமூக ஊடகங்களையும் வைரலாக கேலிக்கும் விமர்சனத்திற்கும் உள்ளாக்கப்படுகிறது. அப்போது மாற்று அரசியல் வெர்சஸ் நடப்பியல், அந்த ரியாலிட்டி அப்படிங்கிறத பார்க்கும்போது, தேர்தலுக்கு முன் ஊழலற்ற ஆட்சி, வெளிப்படைத்தன்மை, ஒழுங்கான நிர்வாகம் என்று கூறிய தாவேகா மீது மக்கள் அதிக ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருந்தனர். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் ஏற்பட்ட சில சர்ச்சைகள், ஒரே விலையில் டெண்டரு, அதாவது கிட்டத்தட்ட ஒரே நாளில் அந்த டெண்டரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண அந்த ஒரு விஷயமாகட்டும், ஆதரவு கடித சர்ச்சைகள் ஆகட்டும், நிர்வாகத்தில் நடைபெற்ற குழப்பங்கள் ஆகட்டும், அப்போது மாற்று அரசியல் எங்கே அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி நிலையாக எழுப்பப்பட்டுள்ளது. அதே மாதிரி சமூக ஊடக ஆட்சி என்ற விமர்சனம். அட்மினிஸ்ட்ரேஷனை விட சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டில் அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டும், இவர்கள் ஒட்டுமொத்தமாகவே ரீல்ஸ் மூலியமாக ஆட்சிக்கு வந்தார்கள், ரீல்ஸ் மூலியமாகவே நிர்வாகமும் நடைபெறுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. அப்போது தரையில் மாற்றம், குற்ற கட்டுப்பாடு, வேலை வாய்ப்பு, மின்சாரம், விலை உயர்வு கட்டுப்பாடு போன்ற பல விஷயங்களில் இந்த அரசாங்கம் இன்னும் கரெக்டான ஒரு சூழ்நிலைக்கு வரலை. இன்னும் மேல்நோக்கி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த பார்வையும் எழுந்திருக்கிறது. ஆனால் தற்போது அதிகமாக காணப்படுவது ஒரு பிஆர் பாலிடிக்ஸ் அப்படி மட்டும்தான் இந்த தாவேகாவினுடைய ஆட்சி.
நகன்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் தெள்ளத் தெளிவான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அப்போ எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக இருக்கிறது. இருப்பினும் ஒரு பகுதி மக்கள் வந்து இப்போது தான் அரசு அமைச்சிருக்கிறாங்க, உடனே ஒரு முழு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது அப்படின்னும் சொல்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பாக இளைஞர்கள் இன்னும் விஜய் அரசுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்ற மனநிலையிலும் உள்ளனர். அப்போ திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையிலான அரசு தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி இருக்கலாம். ஆனால் மக்கள் தற்போது பார்க்க விரும்புவது ஒரு சினிமா வசனங்கள் மட்டும் அல்ல, நிர்வாக திறன் கூடிய ஒரு சட்டம் ஒழுங்கு நிலைநிறுத்தப்பட்ட விலைவாசிகளை கட்டுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு அதிகார துஷ்பிரயோகம் இல்லாத ஒரு ஆட்சியை தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஆரம்ப 10 நாட்களில் தாவேகா அரசின் மூலியமாக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அரசியலாக இருக்கிறது. எதிர்கால அரசியல் நம்பகத்தன்மையை தீர்மானிக்கும் முக்கியமான காலமாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம சொல்ல விரும்புவது. அடுத்தடுத்த நாள் காணொலிக்கு லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.